heart lung transplant team and media friends. Usually நம்ம ஒரு clinical environmentல தான் மீட் பண்ணுவோம், but today is special. We are launching our advanced cardiac electrophysiology unit. சிம்பிளா சொல்லணும்னா ஹார்ட்டோட வயரிங்கை வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். Let's get this rhythmic morning started. I'd like to invite the Chief Cardiologist, Kauvery Heart Institute, Dr. Sundar sir on stage to deliver the welcome note. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் காவேரி ஹாஸ்பிட்டலோட ஹிஸ்ட்ரியில். காவேரி வடபழனி யூனிட் ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே ஒரு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம், அதாவது அட்வான்ஸ் ஸ்கில், இது காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில் எலக்ட்ரோஃபிசியாலஜி யூனிட் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் ஸ்கில் யூனிட் வந்து இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் கார்டியாலஜி யூனிட்டில் இன்றைக்கி இன்னாகுரேட் பண்ணுறாங்க. ஸோ அண்டு வணக்கத்துக்குரிய நடிகர் சரத்குமார் அவர்கள் இந்த விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக வந்திருப்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா இப்போ நிறைய விதத்தில் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபிலிம் ஸ்டார்ஸை நிறைய பேர் எக்ஸாம்பிளாக எடுத்து தன்னோட வாழ்க்கை முறைகளை வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி பர்சனலாக என்னோட இதுலேயும் ஃபேவரட்லேயும் சரி, சரத்குமார் சார் அவர்களோட உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு, அவர் எந்த மாதிரி அவரோட தனது ஹெல்த்தை எவ்வளோ ஹெல்த்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நிறைய விதத்தில் அவர் சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் படத்தில் ஆகட்டும், அவரை பார்க்கும் போதே தெரியும் அவரோட ஃபிட்னஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. நிறைய அந்த காலங்களில் நான் நிறைய இந்த ஆனந்த விகடன், குமுதம் இந்த மாதிரியான பத்திரிகைகளில் அவரோட பேட்டிகளை படிக்கும் பொழுது தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்துக்கும் இருதயத்துக்கும் அவரோட உடலுக்கும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டார் ரியலாகவே நிறைய பேருக்கு நம்ம விழாக்கள்லையும் வந்துலங்கள்லையும் நடிகர்களை அழைக்கும் பொழுது ஒரு தலைப்பு கொடுத்து அழைப்போம். அதில் சரத்குமார் சார் அவர்களை சுப்ரீம் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அந்த சுப்ரீம் ஸ்டாருக்கான உண்மையான அர்த்தம் வந்து அவரோட ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுலையே இருக்கும் அப்படிங்கிறதுலையும் சந்தோஷம். அண்டு எங்களோட டைரக்டர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் சார், ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறைய இதை கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு குழுமம், காவேரி குழுமம். நான் இது வரைக்கும் ஜாயின் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ஹாஸ்பிட்டலில். எந்த ஒரு நாளும் இதை வந்து ஒரு கார்ப்பரேட்டு ஒரு 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 இண்டஸ்ட்ரி அந்த மாதிரியான இயக்கமாகவே நாங்கள் நினச்சி வேலை செஞ்சதே கிடையாது. இது இந்த மேடைக்காக நான் சொல்லவே இல்லை. இது வந்து பர்மனெண்ட்டாக நான் இப்போ இது மனசளவில் நான் இதை உணர்ந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு டாக்டராக ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும் பொழுது அவரோட வேலை என்ன, அந்த நோயாளியை சரி பண்ணுறது மட்டும்தான். வேறு எந்த எண்ணமும் அவரோட மனசில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நோயாளி வந்தார், இவருக்கு டெஸ்ட் பண்ணணுமா, இவர்கிட்ட காசு இருக்குமா, காசு இல்லையா, இவரை இந்த மாதிரி இந்த இதுக்கு அஃபோர்ட் பண்ணுவாரா, இந்த மாதிரியான எண்ணங்கள் எங்கள் மனசில் ஓடாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மேனேஜ்மெண்ட் எந்த ப்ரெஷரும் இருக்காது. நீங்கள் இதை இது பண்ணுங்கள், நம்பர் எதுவும் இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் என்னை ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. என்னை மட்டும் இல்லை, எந்த டாக்டர்ஸையும். ஸோ இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் இருக்கும் பொழுது எங்களுக்கு அடுத்த லெவல், அதாவது இப்போ ஒரு இருதய டாக்டராக இருக்கும் பொழுது எங்களுக்கு கேத்லாப் வேணும். அடுத்த அட்வான்ஸ் லெவல், உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தமிழ்நாடு பக்கம் இங்கே வர வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த மாதிரியான அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அந்த அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு வரும்பொழுது அதோட அஃபோர்டபிலிட்டி நம்ம மக்களுக்கு சார்ந்ததாக இருக்க முடியும். அஃபோர்டபிலிட்டின்னா அவங்க செலவு வகைகள் வந்து நம்ம மக்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்க முடியும். அப்படின்னா இதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணணும். ஸோ அவங்களோட அந்த ரோல்னால தான் இந்த மாதிரியான அட்வான்ஸ் யூனிட்டில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம சைடு மக்களுக்கும் கிடைக்குது, அஃபோர்டபுளாக இருக்கிறதுக்கும். ஸோ அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அதை வழிநடத்தும் டாக்டர் மெடிக்கல் அட்மின் டாக்டர் ஐயப்பன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நிறைய டைம் எடுக்கல, இந்த மாதிரியான நல்ல விழாவில் கலந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி.
இந்த யூனிட் அட்வான்ஸ் யூனிட்டை பற்றி மிக விளக்கமாக டாக்டர் தீப்சந்த் அவர் தான் இந்த யூனிட்டை ஹெட் பண்ணுறாரு. ஸோ அவரும் நிறைய விளக்கமாக சொல்வார்கள். இந்த வாய்ப்பிற்கும் இந்த இதுக்கும் இந்த பேச்சுக்கும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப மிக்க நன்றி. வணக்கம். டோனை செட் பண்ணுறதுக்கும் இந்த லான்ச் ஏன் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கும் I'd like to call upon the man who knows precisely every single heartbeat, Senior Consultant and Director of Cardiac Electrophysiology, Kauvery Hospitals, Dr. Deepchand Raja. This the stage is yours. இன்று வருகை தந்திருக்கும் ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ சரத்குமார் சார், ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் சீனியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் மனமார்ந்த வணக்கங்கள். பிலவட் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ சரத்குமார் சார், நாங்கள் 1980s கிட்ஸ் சார். நாங்களாம் உங்கள் ஃபிலிம்ஸ் பார்த்து வளர்ந்தவங்க. we are very fondly we are fans of you. And then in 1998 I was in Tirunelveli. When during an election campaign you went past my house, waved hands at me. I was the only person outside my house then. So they are all vivid memories that I have. And so as Dr. Sundar was telling, we are ever inspired by the level of fitness that you maintain and the discipline that goes into it, sir. You have been a role model for all of us. Thank you for your for accepting our invitation for this program. So today is the launch of the Advanced Cardiac Electrophysiology Unit. I am Dr. Deepchand Raja, the Director of Cardiac Electrophysiology at Kauvery Hospitals. கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜிங்கிற ஒரு தனி மருத்துவ பிரிவு இப்படின்னு ஒன்று எடுக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஹார்ட்டில் ரத்த குழாய்க்குலாம் ஹார்ட் அட்டாக்ஸ் வரலாம், பிளாக்கேஜஸ் வரலாம், அந்த தசையில் டிசீசஸ், ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், வால்வ் பிரச்சனைகள் வரலாம், ஹார்ட் எலக்ட்ரிக்கல் வாய்ஸும் இருக்குது ஹார்ட்டில். இந்த எலக்ட்ரிக்கல் வாய்ஸில் பிரேக்கேஜஸ் ஏற்படலாம், ஷார்ட் சர்க்யூட்ஸும் ஏற்படலாம். இந்த ஷார்ட் சர்க்யூட்ஸ்னால ஹார்ட் ரேட் மிக அதிகமாக போகலாம், இல்லை ரொம்ப கம்மியாகவும் போகலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒன்றா படபடப்பு வரும், அல்லது மூச்சு திணறல் வரலாம், ஆர் மயக்கம். This field of heart rhythm care is called cardiac electrophysiology. இந்த துறையில் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் இருக்குது. Like people like me who are cardiac electrophysiologists. ஜென்ரல் பப்ளிக்கு நாங்கள் ஒரு ஹார்ட் எலக்ட்ரிஷியன் நாங்கள் சொல்லிடுவோம். எங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட் ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் பிளம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் கார்பெண்டர்ஸ் இருக்காங்க, ஆர்த்தோபீடிஷியன்ஸ். So I am a heart electrician. So we are introducing and proud to do this, the most advanced heart rhythm care in India, and for the first time now available at Chennai at Kauvery Hospitals. Most importantly, we have made this available at affordable cost to our patients at Kauvery Hospital. By introducing these niche technologies, we are closing the access gap in the advanced heart rhythm care. These technologies are meant for higher safety, higher precision, thus a faster diagnosis and faster treatment. And hence, our patients, more importantly, no need to go abroad in search of this expertise or in search of these technologies. We have performed a few procedures in the last 1 week using these technologies. The first time in India, we are introducing this, the live intracardiac echo scan during a procedure. So, I am not a surgeon. I cannot open the heart. ஆனால் ஹார்ட்டில் இருந்து இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் கால் வழியாக தான் பண்ணுவேன், கால் வழியாக, தொடை வழியாக. It is more or less like a robotics. I take catheters inside the heart. How do I know where I am inside the heart? That is where this comes into play, a live intracardiac echo. அந்த ஹார்ட்டில் தசை தெரியுது இல்லையா, உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது, கெத்தீட்டர் இருக்குது, எனக்கு லைவாக தெரியுது. இது அந்த 3D சிஸ்டம்லேயும் தெரியுது. So this integration and live feedback is something that we have introduced. இத்தனை நாள் எக்ஸ்ரே யூஸ் பண்ணி பண்ணிருந்தோம், but this is the first time we are going to use this intracardiac echo, and we have been doing this successfully. We know in millimeters distance how we are moving inside the heart, like I have shown there, the catheter 1 millimeter, 2 millimeter, எவ்வளோ முடிவு, such precision is what that we have introduced. And also
we have introduced the latest of the latest RF ablation technology. RF ablation, for layman terms, you can say, think of it like a laser. A laser, we go inside the heart, in the short circuit, in the laser, that's what is RF ablation. And we have introduced this Q-dot catheter technology, which delivers very high powers at a very short duration. The procedure duration 2 hours, 3 hours, half an hour, 1 hour, in the procedures. And again, we know exactly what we are doing inside the heart. And the மேல காட்டுதுலையா 21 grams 20 grams அதாவது அதோடைய அழுத்தம் அந்த ஹார்ட்டுக்குள்ள அந்த தசையில அந்த கெத்தீட்டர்ஸ் கொடுக்குற அழுத்தம் எவ்வளோன்ட்டு அந்த கண்டினியூஸ் ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைக்கும் 20 grams எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதுன்ட்டு தட் இஸ் இமென்ஸ் ஃபீட்பேக் பிகாஸ் we are operating from the leg எங்களுக்கு எப்படி தெரியும் ஹார்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்ட்டு it is by means of all these technologies. And for the first time in Tamil Nadu, the high density electrical mapping technology. Again, complex heart rhythm problems na modala nama medicines la vitruvom, but now I take the patient on table in a span of 30 minutes to 1 hour I get a diagnosis idha prachana irukku and then we go set it right by means of these high density electrical mapping systems. Patients ku enna palan keyhole procedure ellame kaal veliya da pandrathu, no surgery, no incision required, quick mobilization. In fact, the next day the patient gets discharged, and the same day we shift the patient to the wards. The patient does not even go to the intensive care unit. Very short hospital stay, the patient has a very quick recovery. In fact, much of our patients who nowadays prefer to travel, I encourage them to catch a flight and go to their hometown, no problem. And much of these heart rhythm problems do not need medicines once cured, and hence these technologies offer cure to most of our patients. ஒரு பென்ஸ் காராக இருக்கட்டும் பிஎம்டபிள்யூ காராக இருக்கட்டும் நல்லா இருக்கலாம் பட் ஓட்டுறதுக்கு ஆள் வேணும் ஸோ தட்ஸ் வேர் தி ஹார்ட் எலக்ட்ரிஷியன் அண்ட் தி ஹோல் டீம் ஒர்க் தி மெக்கானிக்ஸ் comes into play. So it's not one person's job here, it's not only about me, there's a whole team working behind. In the mundanithu panna case there were 4-5 doctors working around a complex patient procedure. It's not only the doctors, it's the paramedical staff, it's our physician assistants, our cardiac technicians and nurses who are all specially trained in this heart rhythm care, that those of whom we work along with. So that's it, we have introduced this, or we have kick-started this new era of advanced heart rhythm care in the country. The globally advanced heart rhythm care is now available at Chennai, Namma Chennai, closer to the home. We being the healthcare capital of the country, I think we should be on the forefront of all these niche technologies, and we have proudly done so. More importantly, our patients, we do get phone calls from Sri Lanka, from patients from Mauritius. They have absolutely no access to heart rhythm care. These patients do call up us and tell me, doctor, in the heart rhythm care engal veetla idu illa facility illa, so I want to come there and have this done. So I think these technologies are not only for our own people but also for all our neighboring countries like Africa, Middle East, Sri Lanka, Mauritius. I think everyone will benefit from these technologies. Nandri. Our visionary, our strength and our inspiration, the co-founder and executive director of Kauvery Group of Hospitals, Dr. Aravindan Selvaraj sir, to address the gathering. அனைவருக்கும் எனது வணக்கம். First of all, I want to thank Mr. Sarath Kumar sir for having accepted the invitation to come and inaugurate our facility. So, Dr. Sundar சொன்ன மாதிரி தான், sir is a role model in a lot of ways, but most important thing is fitness. As the doctors, however much we advocate fitness to everyone, all the patients we see every day, at least until now, the doctors have given least time to their own fitness. அப்படி இருக்கப்போ சரத்குமார் சார் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் லாட் ஆஃப் யங் ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு யார் ரோல் மாடல்னா சரத்குமார் சார் அப்படிம்பாங்க. ஆல் த யங் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி டாக்டர்ஸுக்கும் சார், ஐ திங்க் யூ கேன் you are the motivator for all of us, and then thank you very much, because who else can be advocating this, the cardiac fitness and cardiac rhythm, except for a super fit supreme star Mr. Sarathkumar sir. Thank you sir, thank you. And as far as the Kauvery Group of Hospitals is concerned, we started in 1999 as a small 30-bedded setup in Trichy. And from the day one, cardiology, 1999 itself, cardiology has been one of our key departments, even in a 30-bedded setup. As we grew from 30 beds to 100, 200, and then now we have got a total of 2,500 beds.
over 12 hospitals in 6 locations. In all the hospitals, the cardiology department is the number one department. Not necessarily, I would say, in the terms of numbers and all, but that shows the disease burden as well. The cardiology, over the past 20 years, that's our own journey, I've realized. The disease burden of the cardiac diseases in the society has been significantly increasing, and also our doctors will also vouch most so after the COVID episode as well. I'm not getting into the reasons why, but the cardiac disease burden followed by the cancer, these are the two major disease burdens in the current society. And one of the biggest, I'm an orthopedic surgeon. When I reached my peak of the career, what gives the greatest satisfaction or gratification is, என்னோட கூட இருக்க மற்ற fellow orthopedic surgeons ஒரு கேஸ் வந்து டாக்டர் அரவிந்தன் this can you do this அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க other orthopedic surgeon who is also a specialist. அதில் பார்க்குறப்போ இந்த cardiologyல we are doing everything, all the specialized thing, and from interventional cardiology to then valve replacement to TAVR and everything. அந்த cardiologistலாம் சேர்ந்து electrophysiology ஒரு sub specialityல வந்து Dr. Deepchand, this is, you are the specialist in this. See, these patients are not referred by other doctors, other cardiologists. அதை வந்து நான் வந்து டாக்டர் தீப்சந்த் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறது தான் I think it's the ultimate peak in anybody's career. I'm happy that young Dr. Deepchand has achieved this glory. See, you don't need validation from anyone else but your fellow colleagues, the cardiologists. That is the biggest achievement, I would say. Having trained abroad for more than 5 years, when Dr. Sundar was saying the affordability, even Dr. Deepchand highlighted, even Mr. Sarath sir asked about the cost of such procedures. See, people like me and Dr. Deepchand and a lot of our doctors have been abroad, got trained, and we have come back. நீங்கள் யூகேயோ யூஎஸ்ஓ இல்லை என்ன டெவலப் கண்ட்ரியில் போனாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 1/3 ஆஃப் த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து தே ஆர் ஃப்ரம் இந்தியா, இந்தியன் ஆரிஜின், இந்தியன் ட்ரைன்ட் எல்லாமே. டாக்டர் பாஸ்மணி சார் இருக்கார், அவர் பெரிய எக்ஸாம்பிள். ஹி வாஸ் எ டீச்சர் இன் யூகே ஃபார் த gastroenterology. He has come back. When all our doctors like this come back, offer the same or better level of service at a fraction of the cost, I don't think from இந்தியாவிலேருந்து யாரும் இனி வெளிநாட்டுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. I've been telling this in several forums, either with the government or the bureaucrats or any organization. So sometimes the people privacyக்காக வந்து ஒரு சிங்கப்பூர் போய் பண்ணிட்டேன், இல்லை மேயோ கிளினிக் போய் பண்ணிட்டேங்கிறது அது வேறு விஷயம். People who are celebrities and all ஒரு privacyக்காக போய் பண்ணிக்கலாம். பட் வந்து எக்ஸ்பர்டீஸுக்காக போகணுங்கிறது வந்து it should not happen at all. And people like leaders should set an example by getting the same treatment done here at our own facilities. Many times when I ward rounds பண்றப்போ, though I am an orthopedic surgeon, as a director of the hospital, when I do the ward rounds, I go and meet patients from across the world, from other countries' patients as well. About a few months முன்னாடி நான் rounds பண்றப்போ பார்த்தா, then there was a patient from Sri Lanka who came and got the electrophysiology procedure done by Dr. Deepchand. I asked, how did you find out? I searched on the internet. These procedures are specialized procedures. அது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தீப்சந்த் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Then people from Ethiopia, and we went to Ethiopia. Dr. Deepchand also went there. And entire, Ethiopia is the African Unionோட capital state. எப்படி வந்து யூரோப்பியன் யூனியனில் பெல்ஜியம், பிரசல்ஸ் இருக்கோ அதே மாதிரி. But entire Ethiopia, there is not even a single cardiac electrophysiologist. So, but these patients come here and get this treatment at an affordable cost. And I would say, if you compare our cost for these specialized procedures with the US and all, we are 1/20th of the cost for these procedures. And the expertise is assured, expertise is guaranteed, or even better than most of the hospitals. ஒரு பிரிட்டிஷ் டெலிகேஷன் வந்தப்போ நான் சொன்னேன், ஐ ட்ரெயின்ட் இன் யூகே, ஐ வாஸ் ப்ராக்டிசிங் ஃபார் யூகே ஃபார் 15 years. அவங்க வரப்போ நம்ம ஓன் ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட்ஸை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். நான் இட் இஸ் பெட்டர் தென் மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் ஐ ஒர்க்ட் இன் லண்டன்.
and they also accepted that. So this is what I want to, பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவிக்கிறது என்னென்னா, அகைன் சில பேருக்கு ரெப்படிஷனாக கூட இருக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, in India is as far as the healthcare is concerned, we can say that we are a developed country. I'm not talking about the other parameters. I'm not talking about the road or other infrastructure or anything like that. Healthcare பொறுத்தவரை India is a developed country. On this context, we are very, very happy to introduce this advanced electrophysiology unit for the first time in India in our Kauvery Hospital, Vadabalani. And I congratulated Dr. Deepchand. And Dr. Deepchand Sonamari, it's not a one person's work. He's ably supported by all the other cardiology team as well, Dr. Sundar and everyone. I wish him and the department very all the best. Thank you. சார், இப்போதைக்கு நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் இதில் வடபழனியில் தான் இதை லான்ச் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு டவுன் தி லேன் டெஃபினட்டாக மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வரும். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முதல்ல பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ் மூலமாக ½ அன் ஹவர் 1 ஹவர்லேயே எங்களுக்கு டயக்னோசிஸ் வந்துடுது. ஸோ ப்ரொசீஜர் டியூரேஷன் கம்மியாகுது. ப்ரொசீஜர் டியூரேஷன் கம்மியாகும்போது என்ன பண்ணுது, பேஷண்ட்டை ஐசியூவில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக ரூம் காமிச்சிடுறோம். அதே நாள் அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாகுது. டோட்டலாக எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். ஹாஸ்பிட்டலில் இருக்க தானே ஐசியூவில் காஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு ஐசியூ காஸ்ட் எவ்வளோன்னு தெரியும். ஐசியூவில் வைக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் இருந்தால் எல்லாமே காஸ்ட் அதிகமாக தான் போகும். பட் இப்போ பேஷண்ட்டை டேரெக்டாக ஐசியூ இல்லாமல் ரூம் காமிச்சிடும், அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். ஓவரால் காஸ்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்லி கம்மியாகும். ஸோ காஸ்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட், ப்ரொசீஜர் டியூரேஷன், ஹாஸ்பிட்டல் ஸ்டே எல்லாமே கம்மியாகுது. இல்லை, 2 பிரச்சனைகளுமே வேறு பிரச்சனைகள். ஹார்ட் ரேட் அதிகமாக போடுறது வேறு பிரச்சனை, கம்மியாக போடுறது வேறு பிரச்சனை. இதய துடிப்பு அதிகமாக வர்றது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் தான் ரொம்ப காமனஸ்ட் ரீசன் ஃபார் இதய துடிப்பு வர்றதுக்கான காரணம். ஏஜ் இன்சிடென்ட்ஸ் அக்கார்டிங் டு தி ஏஜ் தான் சார். 70 years and plus 1 in 10 patients, 1 in 10 persons will have this problem, atrial fibrillation. ஏஜ் கம்மியாக இதோட ஃப்ரீக்வன்சி கம்மி. 1 in 200 to 300 patients can have heart rhythm problems less than 50 years. ஹார்ட் சம்பந்தமான வியாதிகள் பாதிக்கப்பட்டப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு எல்லாருமே டென்டல் செக்அப் போறது கிடையாது. ஒரு 10% people கூட ரெகுலர் செக்அப் அது சிம்டம்ஸ் சொல்லுங்க சார். என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோம் நமக்கு ஹார்ட் ரிதம் பிரச்சனைகளுக்கான நல்ல கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சார் சொன்ன மாதிரி ஹார்ட் ரிதமும் பிளாக் டிஃப்ரெண்ட். சார் சொன்ன எலக்ட்ரிக்கல் ஒயர் நம்ம எப்படி ஹார்ட் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, லேப்டாப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் ஒயர்மாக இருக்குது. இதில் பாதிப்பு ஏற்படும் போது ஒன்று பல்ஸ் கம்மியாகலாம். சார் சொல்கிற மாதிரி 40 30 வரும்போது ஒருத்தர் வாழ்க்கையே வாழ முடியாது. ஸோ அவருக்கு தலை சுத்தல் வரலாம், பம்பிங் ஹார்ட்லேருந்து ரத்தம் வெளியில் வராதனால அவருக்கு தலை சுத்தல் வரலாம், நடந்தால் மூச்சு வாங்கிறது வரலாம், ஒரு மாறு படபடப்புன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம், ஹார்ட்லேருந்து ரத்தம் வராதனால ரொம்ப சோர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டாக்டர் உங்களை பரிசோதிக்கும் போது உங்களுக்கு பல்ஸும் இப்போ தான் ஃபஸ்ட்டு எல்லா டாக்டரும் பார்க்க போகிறாங்க. அதில் பல்ஸ் கம்மியாக இருக்கணும் போது சார் சொன்ன மாதிரி பல்ஸ் கம்மியாக இருக்கும், பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். அதுக்கான எவிடன்ஸ் என்ன, காரணங்கள் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று பல்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வேகமாக ஹார்ட்டு துடிக்கிறதுனால ரத்தம் நிறையா வர முடியாது. ஹார்ட்டு விருங்கி சுருங்கி விரியறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். இப்போ 60 செகண்டில் 200 தடவை பீட் அடிக்கணும்னு சொல்லும்போது ரத்தம் வர்றது கம்மியாக தான் இருக்கும். அப்போவும் இதே மாதிரி படபடப்பு இருக்கும், வேர்வைத்தன்மை இருக்கும், ரத்தம் நிறையா வரதுனால அப்போவும் தலை சுத்தல், மயக்கம். சில பேர் சார் சொன்ன மாதிரி வென்டிகுலர் டாக்கிகார்டியில் வந்தால் உயிர் இழப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. ஸோ எந்த விதமான பிரச்சனையும், ஒரு படபடப்போ, ஒரு சோர்வின்மையோ, ஒரு மூச்சு வாங்குறதோ நீங்கள் அசாதாரணமாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க தான் சொல்லுங்கள். இப்போது கரெக்ட். இப்போது இந்த ஹார்ட் அட்டாக் பற்றி நாங்கள் இப்போதைக்கு பேச விடும்ல. ஏன்னா இந்த ஹார்ட் அட்டாக்கு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். காமனாக ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் வருதுன்னு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஹார்ட் அட்டாக் வந்துட்டுலாம் மாற அடைப்பு, நெஞ்சு வலி. இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் ஹார்ட் ரிதம் பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்குறோம். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அதாவது ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகிடுது, எக்ஸ்ட்ரா துடிப்பு வர்றது, பிவிசிஸ்ன்னு சொல்கிறது. இது கோவிடுக்கு வந்ததுக்கப்புறம் இதோடைய ஃப்ரீக்குவென்சியும் அதிகமாக ஆகிடுக்குது. அது கோவிட் மட்டும் காரணம் இல்லை, இப்போ ஃப்ளூவே நிறைய ஆயிடுச்சுன்னு. எங்கே பார்த்தாலும் ஃப்ளூ இன்ஃபெக்ஷனு, இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் ஹார்ட்டில் இந்த சிம்டம்ஸ். சார் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் 4 சிம்டம் தான்: படபடப்பு, மயக்கம், மூச்சு வாங்குறது, சோர்வை.
இசிஜி சார். ஃபஸ்ட்டு திங் இந்த பிரச்சனையோடு வந்தாங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறது இசிஜி. இசிஜிலேயே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துடும். அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு கோரிலேஷன் பண்ணி இசிஜியில் என்ன இருக்குது எதுன்ட்டு. அதனால இப்போ அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹெல்த் ஸ்க்ரீனிங் வச்சுருக்காங்க. அதில் டெஃபினட்டாக இசிஜின்னு ஒன்று இருக்கும். ஸோ இசிஜி இருந்தால் தான் நம்ம இந்த ஹார்ட் ரிதம் பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இசிஜி எடுத்தால் தான் யாருக்காவது இந்த பிரச்சனைகள் சிம்டம்ஸ் நாங்கள் சொன்ன சிம்டம்ஸ் இருந்தால் இசிஜி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அங்கேருந்து நெக்ஸ்ட் டாக்டரை டிஸ்கஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கு தேவை இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பல்ஸ் பிபி பார்த்து இசிஜி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கோ கொடைகள் இருக்கலாம். இப்போ 24 மணி நேரம் 72 மணி நேரம் கூட உங்கள் இருதய துடிப்பை பார்க்கறதுக்கான டெஸ்ட்லாம் இப்போ இருக்குது ஹோல்டர். ஸோ நீங்கள் போட்டுட்டு வீட்லேயே கூட நீங்கள் பார்த்துட்டு அன்றாட வேலையை செய்யலாம். இந்த இருதய துடிப்பில் ஏதாவது தொய்வின்மை வருது, அதிகமாக போகுது, என்ன பண்ண அதிகமாக போகுது, கம்மியாக போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து மாறலே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அசஸ் பண்ணிட்டு உங்கள் டாக்டர் பாராம். ஸோ தீப்ஷன் மாதிரி எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட்லாம் இருக்கும் போது அதை ரீட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு அப்ராப்ரேட் ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்மளாம் வந்து வெளியில் போயிருந்தாங்க அப்போல்லாம். இப்போ தீப்ஷன் மாதிரி நீங்கள் ட்ரெயின்ட் ஆகி இங்கே வந்ததுக்கப்புறம் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். நீங்கள் சீக்கிரமே வந்து அதை காமிச்சு சீக்கிரமாக வைத்தியம் பண்ணால் ஒன்று உயிரிழப்பை தவிர்க்கலாம், இன்னொன்று வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஹால்டர்னு சொன்னார் இல்லையா, அந்த ஹால்டருங்கிறது நம்ம ஐ வாட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஐ வாட்ச் நம்ம ரிதமை பார்த்துட்டே இருக்கும். ஆப்பிள் வாட்ச் இருக்குது, இப்போ நிறைய ஃபிட்னஸ் வாட்சஸ் இருக்குது. இதில் எல்லாமே ரிதம் கண்டினியூஸாக மானிட்டர் போயிட்டே இருக்குது. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை படபடப்புடுச்சுன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க வந்து சார் ஆப்பிள் வாட்சில் இது காமிச்சிது சார் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு ஓகே இதுதான் நடந்திருக்கான நேரத்துக்கு எங்களுக்கு தெரிய வரும். எஸ் சி இது வந்து இப்போதைக்கு சிஎம் ஸ்கீம்லேயே நம்ம காப்பீடு திட்டம் எடுக்குது இல்லையா, அதுலேயே இது அப்ரூவ்டு. அதே மாதிரி இஎஸ்ஐ ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ்டு. கன்சியூமபிள் காஸ்ட் அவங்க கவர் பண்ணிடுறாங்க. பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இது ஆல்ரெடி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஹார்ட் ரிதம் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ரே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த ஹார்ட் ரிதம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் வந்து நான் சொல்கிறேன், இந்த மாடு அடைப்பை பற்றி நான் இன்வால்வ் பண்ணல. இந்த ஹார்ட் ரிதம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது காஃபி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, காஃபி அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் அந்த கல்ச்சர் ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு. ஒரே நாளில் பிளாக் காஃபி, அந்த எக்ஸ்ப்ரெஸோ, அப்புறம் அமெரிக்கானோ இந்த மாதிரியெல்லாம் காஃபி நம்ம கல்ச்சரில் வந்துடுச்சு. இது வந்து ஒரே நாளில் 8 இல்லை 10 கிளாஸ் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தும். ஹார்ட் ரிதம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரிகராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காஃபி கம்மி பண்ணிக்கோங்க. ஆல்கஹால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல்கஹாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஹார்ட் ரிதம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான் யூஸ்வலாக கேட்குற கேள்வி ஒன்று, கொரட்டை வர்ற பிரச்சனை இருக்குதுங்களா? இதுக்கு நான் வீடியோஸும் கொடுத்துருக்கேன். பிஹைண்ட் வுட்ஸ்லாம் வி ஹவ் டாக்ட் அபவுட் இட். கொரட்டை வர்ற பிரச்சனை இருக்கான்னு கேட்போம். ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்போம். ஏன்னா இதுக்கும் ஹார்ட் ரிதம் பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி ஹார்ட் ரிதம் கனெக்ஷனுக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் என்ன கனெக்ஷன் எதாக இருக்கான்னா காஃபி, ஆல்கஹால், ஸ்னோரிங், இந்த 3 விஷயங்கள். சில இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் வைஸ் சார் சொன்ன மாதிரி ஏட்ரல் ஃபைப்ரிலேஷன் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு காரணத்தினால வருது. இளைஞர்களுக்கு அந்த ஏட்ரல் ஃபைப்ரிலேஷன் ஒரு காரணமாக வருது. ப்ரிடாமினெண்ட்டாக அது அரித்மியா வந்து சில ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் காமனாக வரும். பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டுனால சில ஃபீமேல்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் அரித்மியாஸ், இந்த ஏட்ரல் டாக்கிகார்டியாஸ்லாம் ஒரு ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. பட் ரொம்ப வைட் அண்ட் கேப் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம். இதனால் நீங்கள் சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ஒன்று, ஃபுட் ஹேபிட்ஸ்னால கன்சம்ஷன் ஆஃப் கேஃபைன் நிறையா இருக்கிறது, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் எப்னியா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ரிஸ்க் ஃபேக்டரை மாடிஃபை பண்ணால் இந்த மாதிரி வரதை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த தன்னதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஏன்னா சில குழந்தைகளுக்கு வரும். அதாவது நமக்கு எப்படி 5வது விரல் ஒரு 6வது விரல் இருக்கும் சில பேருக்கு, அதே மாதிரி ஹார்ட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு அவங்க ஏஜ் ஆகும் பொழுது யூஸ்வலாக இதே ஹிஸ்ட்ரி சரத்குமார் சார் சொன்ன மாதிரி திடீர்னு 10 வயசு 12 வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், ஸ்கூலில் கிளாஸில் திடீர்னு ஹார்ட் ரேட் 200க்கு மேலே போயிடுச்சுன்னு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க.
அந்த எடுத்துகிட்டு வரும்பொழுது நாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஹார்ட் ரிதம் ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு 12 வயசு குழந்தைங்க வந்து லைஃப் லாங் மெடிசன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், நல்லது இல்லை இல்லையா? ஸ்பெஷலி ஃபீமேல் குழந்தைங்க, அவங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குது, ஃபேமிலி எல்லாம் போகும் 18 இயர்ஸ் 19 இயர்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வயர் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் மெடிசன்ஸு அவாய்ட் பண்ணிடுங்க, இது ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை ஒரேடியாக சரி பண்ணிக்கோங்கன்ட்டு. எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு சிஎம் ஸ்கீம்லேயும் நாங்கள் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருக்கோம். குழந்தைங்க 6 வயசு 7 வயசு எல்லாம் அனஸ்தீசியாவில் பண்ணி முடிச்சிடுவோம் அவங்களுக்கு. அடுத்த நாள்லேருந்து நோ மெடிசன்ஸ் கியூர்டு. இதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளை மறந்து கூட போயிட்டுப்பாங்க அவங்க. ஸோ தே டோன்ட் கம் ஆல்சோ, ஃபாலோ அப் வரணும்னு கூட அவசியம் இல்லை நான் சொல்ல வரேன். தேங்க்யூ.